ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு C3 கிறிஸ் கிராஃப்ட்ஸ் அண்ட் குக்கரி. நான் உங்கள் கிறிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சுவையான டிசர்ட் கேரமலைஸ்டு பனானா புடிங் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். செய்கிறதுக்கு நமக்கு பழுத்த வாழைப்பழம் தேவை. வாழைப்பழத்தை நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. 1 லிட்டர் பாலில் செஞ்சிங்கன்னா 2லேருந்து 3 வாழைப்பழம் சேர்த்துக்கணும். சைஸை பொறுத்து சேர்த்துக்கோங்க. இந்த வாழைப்பழம் பெருசாக இருந்தனால நான் 2 வாழைப்பழத்தை மசிச்சு இப்போ எடுத்துக்கிறேன். 1 லிட்டர் பாலில் நம்ம இந்த டிசர்ட் செய்யும்போது 8 சர்விங்க்கு கிடைக்கும். இப்போ வாழைப்பழத்தை நல்லா மசிச்சாச்சு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். கரெக்டாக இந்த டிசர்ட் செய்யும்போது நீங்கள் வாழைப்பழத்தை உரித்து மசிச்சா போதும், இல்லைனா கலர் ரொம்ப மாறிடும். அடுத்தது ஒரு பேனில் பால் காய்ச்சிக்க போகிறோம். 1 லிட்டர் பால் நம்ம காய்ச்சிடலாம். ஏற்கனவே உங்ககிட்ட காய்ச்சின பால் இருந்துச்சுன்னா அதை ஊற்றி ஒரு கொதி வர வரைக்கும் விடுங்க. இது ஒரு சிம்பிள் 1/2 மணி நேரத்துக்குள்ளே செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். இப்போ பாருங்கள், பால் நல்லா காஞ்சிருச்சு. இந்த டைமில் ஒரு 200லேருந்து 250 கிராம் சர்க்கரை உங்களுடைய இனிப்புக்கு தக்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆனதும் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் 1 லிட்டருக்கு 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். சூடாக இருக்கனால கட்டிகள் விழுறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. அதனால் டக்குன்னு நம்ம மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணதும் 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம மேஷ் பண்ணி வச்சுருந்த வாழைப்பழத்தை இதோடு சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். வாழைப்பழமும் சேர்த்த பிறகு கொஞ்ச நேரத்தில் நல்லா திக்காக ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ஆறுறதுக்கு முன்னாடி எந்த பாத்திரத்தில் நம்ம செட் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தில் உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். ஏன்னா கூல் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த பாத்திரத்துலேயே அது செட் ஆயிரும். நம்ம இந்த பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நீட்டாக இருக்காது பார்க்க. இப்போ எல்லாத்துலேயும் நான் ஃபில் பண்ணிவிட்டேன். அடுத்தது ஒரு பேன் அடுப்பில் வச்சு 1 கப் சர்க்கரை சேர்த்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ நம்ம இதை கேரமலைஸ் பண்ண போகிறோம். கேரமலைஸ் ஆகிற டைமில் 2 பனானாவை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கலாம். கேரமலைஸ் ஆன உடனே நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க பனானாவை அதோடு சேர்த்து நல்லா ஸ்டிர் பண்ணி விடலாம். இது குவிக்காக பண்ணணும். நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே செட் பண்ணி வச்சுருக்க பனானா புட்டிங்க்கு மேலே இந்த கேரமலைஸ்டு பனானாவை வச்சு கார்னிஷ் பண்ணி ஒரு 6 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் செட் பண்ண விட்டுறலாம். ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும், ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது. 6 ஹவர்ஸ் கழித்து நம்ம எடுத்து பார்த்தோன்னா இப்படி தான் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான ஹெல்த்தியான கேரமலைஸ்ட் பனானா புடிங் டிசர்ட் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.